காசு காசு பணம் அடப்போங்க. நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறா. காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. எடுத்துக்கியா, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்குல்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்குல்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இடம் இருக்கணும்னு இருக்குல்ல. அது கிடைச்சா எனக்கு போதும். என்ன நான் தேர்தலுக்காக வரும்பொழுது உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பால் விலையை உயர்த்திய பிறகு, சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். உங்களால் முடியுமா என்பதை யோசித்து விட்டு பேசுங்கள். அதாவது போன கிட்டத்தட்ட 2006 இருந்து 11 வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளவு வந்தது. அந்த இடைத்தேர்தல ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல. இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரன் கொள்ளை ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா கலைஞரை சொன்னா போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறோங்கிறது தயவு செய்து பேசி முடிச்சு அமைச்சர் பேசுறாலும் மாண்பு முதலமைச்சர்